ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருப்பது மீ கேமர் தமிழ். வா, இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்க் புதுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கேமுக்குள்ளே வந்தாச்சு. கேம் விளாடுறவங்க எல்லாருக்கும் தெரியும், முதல் ரவுண்டு G18 இல்லை M500 தான் தருவாங்க. நம்ம M500 எடுத்து வச்சு ஆடுவோம். நம்ம எப்போதும் சிஎஸில் சுற்றி போய் அடித்தா நல்லாயிருக்கும். எனிமியும் சுற்றி தான் வருவான்லே, எப்போ சுற்றி தான் போகணும். இல்லைன்னா நம்ம வந்து நேராக போகிறோன்னு அவன்ல சுற்றி வந்து நம்ம பின்னாடியே அடிச்சிடுவான்லே. இப்போ நான் என் டீமால்கிட்ட எனிமி இருக்கான் முன்னாடி, என் டீமாலுக்கு முன்னாடி. சரி, அவன் அப்படியே டீமால் டேமேஜ் கொடுக்க நம்ம அடிச்சிடலாம், ஓசிகள் போடலான்னு ஒரு பிளான். அவன் நாக் ஆகிட்டான். அடுத்து நம்ம அடிச்சு அவனை டவுன் பண்ணிட்டு நம்ம டீமால் காப்பாற்றானே அவன் கில் கன்ஃபார்ம் பண்ணான். இன்னும் 3 இங்கே 3யும் அங்கே 3 பேர் இருக்கான்லே. பார்ப்போம் யார் ஜெயிக்கான்னு. ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சா ஃபுல் மேட்ச் ஜெயிச்சிடலாம். ஒருத்தன் மண்டே கிட்டே கொடுத்தாச்சு. இன்னொருத்த அந்த ஓரம் அவனுக்கு சிங்கிள் டேமேஜ் கொடுத்து ஓட்டான். அடுத்து நம்ம கீழே இறங்கி அமௌண்ட் போட்டு அப்படியே கீழே இறங்கிறோம். கீழே இறங்கி பார்த்து எங்கள் டீமாலேயும் ஒருத்தன் நாக்கு. ஃபஸ்ட்டு என் டீமில் எனிமி வந்துட்டான். இது வச்சு அடிக்கலாம் தான். லாஸ்ட்டு நான் நாக் பண்ணிட்டேன். அடுத்து டிமித்ரி போட்டான். டிமித்ரி மண்ணுக்குள்ளே புதிஞ்சிட்டான். அடுத்த ரவுண்டு இங்கே யூஎம்பி கிங்னு அவனுக்கு தெரியாது. இந்த மேட்ச்சு நான் யூஎம்பி கிங்னு கூட இறங்கியிருக்கேன்னு அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் கஷ்டப்பட்டு ஏஸ் போடுவோம், பார்ப்போம். ஏஸ் போட்டாலும் உண்டு. என்றும் ஏஸ் நம்ம கையிலே தான். நம்மளுடைய யூஎம்பி பிளேயர் இறங்கியிருக்கோம்ல, நம்மளுக்கு தான் ஏஸ் இந்தாட்ட. ஆனால் நீ வந்து சுற்றி போனால் கன்ஃபார்ம் ஏஸ் போட்டுடலாம். ஏஸ் கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுற்றி போனா டபுள் கில் இல்லை ஏஸ் கூட போடலாம். எப்போதும் ஜோனில் ஒரு நாள் சுற்றி போய் அடிங்க அப்படின்னா இந்த மேட்ச் இந்த ரவுண்ட் ஜெயிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மேட்ச்சு அவங்க கூட தனிக்காங்க. இப்போ ஆட்டியால் சுற்றி வரவே பார்க்கலையா, அவனை ஃபினிஷ் பண்ணியாச்சு, நாக் பண்ணியாச்சு. அடுத்து அங்கே ஓடி போய் அவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு லூட்டு பின்னாடி இன்னொருத்தான் வந்துட்டான். 2 பேர் வந்துட்டான்லே. அங்கே ஓடிட்டு ஒருத்தன் இங்கே அடிச்சிட்டாங்க. ஒருத்தன் அண்ணன்லேயே குளிச்சுட்டு வரான். அவனுக்கு அதான் ட்ரிபிள் கில்லு. இன்னும் 1 கிலோ தான் டீம்மேட் எங்களுக்கு அந்த கில் தந்துடுங்க. தருவான்லு நினைக்கிறேன். வாங்க போய் அந்த கில்லை நம்மளும் அடிச்சிருவோம். நம்ம டீம்மேட் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நம்ம போய் அடிக்க போகிறோம். வாங்க போய் அடிக்கலாம். ஏஸ் போட வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஏஸ் போட்டாச்சு வெற்றிகரமாக. வாங்க அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இந்த ரவுண்டில் யூஎம்பி ஏடபிள்யூஎம்மும் எடுத்து விளாடுவோம். ஏடபிள்யூஎம் எடுத்தாச்சு. இந்த மேட்ச்லன்னா கீழோடி போங்க. சில பேர் அங்கோடி மேலே வருவாங்க, இல்லை இங்கோடி வருவாங்க. இந்த சைடில் கீழோடி போங்க. அவங்கள அங்கே நிற்கிறது அழகாக தெரியும், அடிச்சிடலாம் கண்டிஷன் தான்.
அப்படியே கீழே அந்த கண்டெய்னர்கிட்ட அப்படியே மெதுவாக போங்க, மேலே நிற்க தெரியும். அந்த மேலே அங்கே ஒருத்தன் ஓடுதானா, இங்கே ஒருத்தன் இங்கே இருக்கான். ஏன் டபிள்யூட்டும் முடிச்சிருவானே போடுற பாட்டாக இருப்பான்னு நினைக்கேன். முடிச்சாச்சு. அடுத்து போய் இன்னும் இப்படியே போய் அந்த அதில் ஏறி மேலே போக வேண்டியதான். மேலே போனோம்னா அங்கே எனிமே உட்காந்துருப்பாங்க எல்லாரும். இந்த ஒருத்தன் நாக் பண்ணி டவுனில் கிடக்கான் ஒருத்தன். அவன் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேலே இந்த சைடு 2 எனிமி இருக்காண்டி. ஒரு எனிமி சோனியான்ட்டு ஒரு எனிமி நிற்காம நம்ம ஏன் டபிள்யூட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். வெற்றிகரமாக ஏன் டபிள்யூட்டு இந்த மேட்ச் 2 கில். தேர்ட் ரவுண்டு ஜெயிச்சாச்சு. இன்னும் ஒரு ரவுண்டு தான். ஒரு ரவுண்டில் வேறு ஒரு ரவுண்டில் ஜெயிச்சிரும் தான் நினைக்கிறேன். எல்லாம் போகலாம். கரீனா சதி வேற பார்த்துருவான் இல்லையா தெரில. அதேமாதிரி இதுலேயும் அந்த லெஃப்ட் சைடு யாருங்க இல்லை கன்ஃபார்ம் உட்காந்துருப்பான் ஒருத்தனை ஆச்சு 2 பேராச்சு. நான் ஏறிட்டு அவங்க கிரனேட் கொடுத்ததில் என்னை பார்க்கவே இல்லை. அவன் நாட்டிட்டு பின்னாடி அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் போனவர். நம்ம டீமில் உள்ளே போய் க்ளோவல் சுற்று க்ளோவல் போட்டு இல்லை கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி நம்மளே லாக் பண்ணிட்டாங்க. ஒரு நாக்கு எம்ஃபைட்டு இப்போது இந்த சிஎஸில் ஸ்கீம் கொடுத்தா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அடிச்சிட்டான். ஒருத்தன் கணக்கு 3 பேர் இருந்தாலும் 2v3 ஆட ஆட்டிட்டேன் நம்ம. அதில் ஒருத்தன் கில்லை கன்ஃபார்ம்ட்டு ஒருத்தன் வந்தான். நம்ம டீமில் நாக்கு ஜோனில் அடி வேணாலும் அடிச்சிடணும். அடிச்சான் 2 பேரையும் அடிச்சு வெற்றிகரமாக ஒரு சமமான ஒரு புரியா.